எல்லாருக்கும் வணக்கம். நான் வந்து கோவை நாடார் மக்கள் சங்கத்துடைய தலைவர் டி.ஆர். ராகவன் பேசுகிறேன். இப்போ பார்த்திங்கன்னா நமது முன்னாள் முதலமைச்சர், தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் பெருந்தலை காமராஜர் அவர்களுடைய 9 ஆண்டு காலம் நல்லாட்சி, பொற்காட்சி புரிந்தவர். அவருடைய ஆட்சியில் வந்து பல அணைகள், பல விவசாயத்திற்குரிய நல்ல விஷயங்கள், ஏழை எளிய மக்களுக்குரிய படிப்புகள், ஒப்பற்ற ஏகப்பட்ட நல்ல விஷயங்கள் செஞ்சுருக்காரு. அவரை வந்து அவர் பேரை வந்து பேருக்கு வந்து கலங்கு விளைக்கும் வகையில் வந்து திரு யூடியூபர் முக்தராமர் வந்து பொய்யான அவதூறு வந்து பரப்பிட்டார். இது விஷயமாக வந்து இப்போ கடந்த ஒரு 10 நாளாக தமிழ்நாட்டில் உள்ள அனைத்து சங்கங்கள் மற்றும் தமிழகத்தில் உள்ள அனைத்து மக்களும் ஒன்று சேர்ந்து புகார் மனு கொடுத்துட்டு வரோம் வந்துருங்க. ஆனால் இன்னும் இது வரைக்கும் எந்த நடவடிக்கை எடுக்கலை. இப்போ வந்து எங்கள் சங்கத்தின் சார்பாக இப்போ நாங்கள் வந்து ஒரு மனு வந்து கோவை மாவட்டத்தில் கோவை மாநகர ஆணையர் உயர்திரு ஐயா சரவணசுந்தர் அவர்கிட்ட வந்து இன்றைக்கி நாங்கள்லாம் ஒரு மனு கொடுத்துருக்கோம். அவர் வந்து இன்றைக்கி கண்டிப்பாக இந்த மனுவை விசாரித்து தக்க நடவடிக்கை எடுப்போம்னு சொல்லி எங்களுக்கு வந்து உறுதி கொடுக்காங்க. இன்னும் இந்த விஷயத்தில் வந்து இன்னும் மெத்தனமாக இருக்கும் பட்சத்தில் வந்து நாங்கள் இன்னும் எங்கள் சமுதாயம் மட்டுமில்லாமல் அனைத்து சமுதாயம் மற்றும் தமிழகத்தில் அனைத்து மக்கள், அதாவது காமராஜர் ஆட்சியில் வந்து பயன்பெற்ற அனைத்து மக்களும் ஒன்றிணைந்து மிகப்பெரிய போராட்டம் அமைக்கப்படும் என்பதை இதன் மூலம் நான் தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.